நீங்க எல்லாரும் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்தீங்க. அவர் வந்து கரூருக்கு வந்து எல்லாரும் சந்திக்க போறாரு அப்படின்னு. அவர் வந்து ஒரு சிஎம் புரோட்டோகால் கூட, ஒரு பிஎம் புரோட்டோகால் கூட, கவர்னர் வந்தா கூட, ஒரு ஆளுநரோ, ஒரு நாட்டோட ஜனாதிபதியோ வந்தா கூட அந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்க முடியாது, கொடுத்துருக்க மாட்டாங்க. யாரும் கேட்கவும் மாட்டாங்க அந்த அளவுக்கு எனக்கு இவ்வளவு பாதுகாப்பு வேணும்னு. இவர் என்னமோ மிகப்பெரிய அளவுல ஒரு பாதுகாப்பு கேட்டாரு. நான் வர்ற இடம்லாம் வந்து கிரீன் சிக்னல் இருக்கணும், குறுக்க எந்த எந்த வாகனமும் குறுக்க வரக்கூடாது, நான் அவங்க சந்திக்கும் போது சுத்தி 1 கிலோமீட்டருக்கு வந்து யாருமே நடமாடக்கூடாது. ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு மிகப்பெரிய ஒரு செவ்வாய்க்கிரக வாசியை புதுசா பூமிக்கு வந்தா எப்படி அந்த மாதிரி ஒரு ரொம்ப பெரிய அதிசய பிறவி மாதிரி தன்னை தானே ஒரு கற்பனை பண்ணிட்டு அவர் அவ்வளவு கேட்டார். அதை கண்டிப்பா எந்த மாநில அரசாங்கம் செய்யாது, மத்திய அரசாங்கம் செஞ்சு கொடுக்காது. ஏன் இவர் இதே தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடுல பாதிக்கப்பட்ட ஸ்னோலின் குடும்பத்துல போய் பார்க்க போனப்ப அவர் ரொம்ப பிரியாதானே போயிட்டு வந்தாரு. அனிதா அவங்க வீட்டுல போய் பார்க்க போகும்போது நீட் தேர்வுக்கு எதிராக இறந்து போன அனிதா வீட்டுக்கும் போனப்ப தனியா தானே போனாரு. அதே மாதிரி தானே லாக்அப் டெத்ல மரணம் அடைஞ்ச அஜித்குமார் வீட்டுக்கு தானே போனாரு. கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்து போனவங்க வீட்டுக்கெல்லாம் தனியா தானே போனாரு. அப்பெல்லாம் கொடுக்காத பாதுகாப்பு இப்ப மட்டும் ஏன் கேட்கிறாரு? அப்ப ஒரு திட்டமிட்ட ஒரு படுகொலையை நிகழ்த்திட்டோங்கிற ஒரு குற்ற உணர்வு அவருக்கு இருக்கு. அதனாலதான் அவர் அங்க வர முடியாது, நம்ம போய் அங்க பார்க்க முடியாது. பார்த்தா நேர்ல போய் பார்க்கும்போது அங்க யாராவது ஏற்கனவே ஹாஸ்பிட்டல் ஒரு அம்மா வீடியோ எல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க சமூக வலைதளங்கள்ல. இனிமே அவன் வருவானா, இனிமே அடுத்த மாநாட்டுக்கு போவானா, அவனை நான் செருப்ப கழட்டி அடிப்பேன்னு ஒரு அம்மா. அந்த வீடியோ எல்லாம் நீங்க காணொலியில பாத்துருப்பீங்க. அது மாதிரி பயம் தான், வேற என்ன. ஒரு திரையில வந்து பெரிய கதாநாயகம் ஒரு பேரை தூக்கி போட்டு பந்தாடுற மாதிரி இருக்கலாம். நிஜத்துல வந்து விஜய் வந்து ஒரு மிக ஒரு ஒரு கோழை, ரொம்ப கோழை. அவர் வந்து தைரியமே இல்லாதவர். நீங்க வேணா யோசிச்சு பாருங்க, வெறும் ஒரு 2 மாநாடை போட்டு 3 ஊர்வலம் மட்டும் போயிட்டு வந்துட்டு, அதுலயும் 10 நிமிஷமும் 12 நிமிஷமும் 3 நிமிஷமும் பேசிட்டு ஒரு 40 பேரை கொண்டுட்டு 1 மாசமா வீட்டை விட்டு வெளிலே வராம ஒருத்தர் முதலமைச்சர் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்றாருன்னா அவர் பயந்தாரியா இல்லையா? நீங்க சொல்லுங்க. விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சப்ப இப்படிதான் வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிருந்தாரா? சரத்குமார் கட்சி ஆரம்பிச்சப்ப இப்படிதான் வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிருந்தாரா? டி ராஜேந்தர் கட்சி ஆரம்பிச்சுட்டு வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டாரா? கார்த்திக் கட்சி ஆரம்பிச்சுட்டு போய் ஒளிஞ்சுக்கிட்டாரா? பாக்யராஜ் கட்சி ஆரம்பிச்சுட்டு போய் ஒளிஞ்சுக்கிட்டாரா? சொல்லுங்க. யாருமே வந்து அந்த மாதிரி இல்லை. இவர் ஒரு ஆள் மட்டும்தான் இப்படி. இவருக்கு வந்து இவரோட அரசியல் சித்தாந்தமே, இவர் வந்து ஒரு நடிக்கும் போதே யாரையும் ஒரு பெரிய ஒரு மதிப்பு மரியாதையோட யாரையும் நடத்தாத ஒரு மனிதர். நெப்போலியன்லாம் கடந்த பேட்டிகள் நீங்க பார்த்திருப்பீங்க. ரொம்ப கீழ்த்தரமா மற்ற நடிகர்களை வந்து நினைச்ச ஒரு ஒரு இப்படி ஒரு தான் தோன்றுத்தனமான ஒரு நடிகர் இவர். அதனால இவர் வந்து ஒரு அரசியலுக்கு லாய்க்கற்றவர். அரசியலுக்கு இவர் வந்து அன்பிட்டு. பனையூருக்கு வர வச்சுதான் நான் பார்ப்பேன், பனையூர்ல வர வச்சுதான் நான் சந்திப்பேன், அங்க வச்சுதான் அவங்க நிவாரணம் கொடுப்பேன் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு கொடுக்காமலே இருந்துக்கலாமே. பாதிக்கப்பட்டவங்களை நேர்ல கூட பார்க்க வரதுக்கு தைரியம் இல்லாத நீ எப்படி இந்த தமிழ்நாட்டை ஆளணும்னு நினைப்பேன். விஜய் பத்தி நினைக்க இவ்வளவுதான். விஜய் அவ்வளவுதான், சிம்பிள். அவரோட அரசியலே முடிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்ல தொடர். என்னன்னா இந்தியாவில எவ்வளவோ பேரிடர்கள் நடந்திருக்கு. இப்ப கூட பாத்தீங்கன்னா அந்த வடக்க ஒரு ஒரு 2 பெண்களை வந்து 100 பேர் வந்து நிர்வாணப்படுத்தி இப்ப ரொம்ப அவலமெல்லாம் நடந்துச்சு. அந்த மாதிரி ஏகப்பட்ட நடந்துச்சு. அங்கெல்லாம் போகாத இந்த மத்திய குழு வந்து இங்க ஹேமா மாலினி வந்தாங்க, மத்திய அமைச்சர்கள் வந்தாங்க. இதெல்லாம் எப்படி தமிழ்நாட்டுக்கு மட்டும் எப்படி வந்தாங்க? இல்ல நான் கேக்குறேன், கஜா புயல் எத்தனை பேர் இறந்தாங்க? யாராவது வந்து ஹேமா மாலினியோ இல்ல மேல உள்ள அமைச்சர் யாராவது வந்து ஆய்வு பண்ணாங்களா? தானே புயல், ஒக்கி புயல்ல கன்னியாகுமரியில கடல்ல இத்தனாயிரம் கோடி நம்மளுக்கு இழப்பீடு ஏற்பட்டிருக்கு, அந்த நிதியை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இது வந்து ஒரு இழப்பீடாவே கருத முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆமா, அதுதான் சொல்றேனே. தானே புயல், ஒக்கி புயல் எல்லாம் வந்து மீனவர்கள் எத்தனை பேர் செத்து மிதந்து கரை ஒதுங்கினாங்க. அன்னைக்கெல்லாம் வந்து ஆய்வு பண்ணாதவங்க. பரமக்குடியில வந்து அப்பாவி தலித் மக்களை வந்து தமிழ்நாடு அரசு ஜெயலலிதா அரசு சுட்டு கொண்டுச்சு. 16 பேருக்கிட்ட சம்திங் 14 பேரை சுட்டு கொண்டாங்க. அப்பெல்லாம் வந்து ஆய்வு பண்ணாத மத்திய ஹேமா மாலினி, மத்திய அமைச்சர் யாரும், எம்பி யாருமே வரல. அப்போ வரல. தூத்துக்குடியில சுட்டாரா இப்ப 14-13 பேரை எடப்பாடி சுட்டாரா இப்ப? அந்த கூட வந்து யாருமே பார்க்கலையே. அப்ப இவ்வளவு தூரம் நடக்குது. இவங்க சொல்றாங்க ஏகப்பட்ட சமூக சீர்கேடுகள் நடந்திருக்கு. ஏன் அதைத்தான் விடுங்க. கள்ளக்குறிச்சிலே வந்து பாத்துக்கணும் தானே, கள்ளக்காரஜி எடுத்து போனாங்கள குறிச்சு அவங்களே வந்து ஆய்வு பண்ணிருக்க வேண்டியதானே. ஏன் வரல? அப்ப விஜய்க்கு மட்டும் வராங்கன்னா இது அதாவது இவர் யாரோட ஆளுங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும். இவருக்கு பின்னாடி உள்ளவங்க, இவருக்கு பின்புலமா யார் இருக்காங்க, எதுக்கு இந்த நிகழ்ச்சி மட்டும் இவ்வளவு வேகமா? அவ்வளவுதான், சிபிஐ செந்தில் பாலாஜி அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னாங்க. பேசிட்டு இருக்கீங்க. அரசியல் ரீதியா அறிவுபூர்வமா நிறைய இடங்கள்ல நடந்ததை மேற்கோள் காட்டி பேசுறீங்க. இதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு எல்லாம் தாவேகா நிர்வாகிகளுக்கு வந்து கண்டிப்பா அறிவே கிடையாது. அறிவு வந்து அவையாக அங்க இருக்கிறான். அவங்களோட உண்மையான அறிவு என்னன்னு விஜய்க்கு தெரிஞ்சிருக்கு. அதனால இதுதானா விஜய் வந்து பனையூர்லயே இருக்காரு, வெளியிலே வரல. 1 மாசம் தான், 1 மாசம் வெளியிலே வரல. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? இப்ப வந்து அடுத்து அவர் போட போற அந்த மீட்டிங் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு வேற ஒரு சாங்குக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காரு. உங்க விஜய் ஒரு பாட்டு வச்சு. ஆமா, அதே மாதிரி அடுத்து என்ன மக்களை வந்து எப்படி கவர்றது, என்ன பாட்டு போட்டா நீங்க வைப் ஆவாங்க, அதுல இருந்து எப்படி நீங்க வெளில பண்ணு வைப் ஆகும். சினிமா தான் இன்னும் வைப் போட்டு ரியல் அரசியலுக்குலாம் அர்த்தம் யோசிக்கல. என்ன காமராஜரை படிக்கிறாரு, திடீர்னு காந்தியவாதி ஆயிட்டாரு, பெரியார் எல்லாம் படிக்கிறாருன்னு நினைச்சேன் நான். வீட்டுல விஜய் உட்காந்து பாட்டு என்ன பாட்டு பாடலாம், எப்படி மக்களை வந்து குசிப்படுத்தலாம், எப்படி இவங்களை வந்து வைபாக்கலாம் சொல்லிட்டு
பாட்டு எடுக்கிறது ஷூட்டிங்லயும் பிஸியா இருக்காருங்க. வீட்டுக்குள்ள உட்காந்து இதுதானே டிஸ்கஸ் தானே அவருக்கு, வேற எதுவுமே பண்ணல. ஏங்க வயசுக்கு வந்துட்டா அந்த காலத்துல எத்தனை நாளுங்க பச்சை மட்டை கட்டி ஒரு பொண்ணு, இப்பெல்லாம் அந்த வழக்கம் இல்லைங்க, இப்பெல்லாம் மாறிடும். இப்பெல்லாம் வந்து அபார்ட்மெண்ட்ல குடியிருக்காங்க, அவ்வளவுதான். ஒரு 2 நாள் ஒரு நாள் அந்த தாய் மாமா வந்து ஒரு முறைக்கு ஒரு தாங்கிய மாதிரி ஆயிப்போச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிடுறாங்க. வயசுக்கு வந்த பிள்ளைய அந்த காலத்துல எத்தனை நாளுக்கு உள்ள உட்கார வச்சிருப்பாங்க. வயசுக்கு வந்ததுல இருந்து சுத்துவாங்கன்னு ஒரு சொல்லுவாங்க, நம்ம சடங்கு சுத்துறது. அந்த பொண்ணு தாய் மாமா வந்து கீத்து பண்ணி போட்டு ஒரு 16 நாளோ 15 நாளோ சுத்துவான். 15 நாள் தான் வயசுக்கு வந்த பிள்ளைய, சமஞ்ச பிள்ளையே வீட்டுக்குள்ள உட்காரது வெறும் 16 நாள் தான். ஆனா ஒரு ஆம்பளை ஒரு மாசமா வந்து சமஞ்ச பிள்ளையோட கேவலமா உட்காந்துருக்கானா, அது முதலமைச்சரும் ஆவேன்னு சொல்றானு, அவனுக்கு கீழே ஒரு கூட்டம் கையை தட்டிக்கிட்டு இப்ப பாருங்க நம்ம வீடியோ பார்த்தோன்னே. முக்கியமான ஒரு விஷயம், ஆதவர்ஜுன ஒரு அரசியல் பண்றாரு. பாஜக பண்ற அரசியல பச்சையா பண்றாரு. என்னன்னா பாஜக வந்து என்ன பண்ணுன்னா ஒரு பொய்யான விஷயத்த சொல்லுவாங்க, அதை பரப்புவாங்க. திமுக என்ன பண்ணும், அந்த பொய்க்கு வந்து மறுப்பு தெரிவிக்கும், அதுக்கான ஆதாரங்களை வெளியிடும், நீதிமன்றங்கள் நாடும். ஆனாலும் பிஜேபி கேட்க மாட்டான், திரும்ப திரும்ப அதே பொய்யை சொல்லுவான். ஆதவர்ஜுனா மறுபடியும் மைக்கு குத்திட்டு பழைய கதையை என்ன சொல்லிட்டு இருக்கான், இது வந்து நாங்க நிரூபிப்போம், உண்மை வெளியில வரும், அப்படி வரும் இப்படி வரும் சொல்லிட்டு உங்களை சிபிஐயே ஒத்துக்கிட்டு குற்றவாளி இன்னும் நீதி வேணும். வந்து சரியான ஆளுமை வந்து முடிச்சு இவனை உள்ள போட்டிருக்கணும். ஆனா இவன் எப்படியோ எவன் காலில் போய் விடுனான்னு தெரியல. ஆதவர்ஜுனா தப்பிச்சுட்டு இன்னைக்கு மீடியா மேல பேசிட்டு இருக்காங்க, எந்த தைரியத்துல பேசிட்டு இருக்காங்க. பாஜக பின்னாடி கண்டிப்பா இருக்கு. உங்களுடைய தற்கொலைத்தன விளையாட்டுகளை வந்து உங்களை எந்தெந்த கட்சியில இருந்து விரட்டி அடிச்சாங்கன்னு மனசுல வச்சுக்கோங்க. இந்த பேச்சை நம்பி இளைஞர்கள் யாரும் தவறான முடிவுகளை எடுக்காதீங்க. ஆதவர்ஜுனா மாதிரி ஒரு கேடு கட்டவன நம்ம பார்க்கவே முடியாது. இப்ப சமூக வலைதளங்கள்ல விஜய் வந்து என்ன ஒரு உத்தரவு போட்டிருக்காருன்னா, நம்முடைய தற்கொலை தம்பிகள் யாரும் வந்து பதிவு போடக்கூடாது, தேவையில்லாம அவதூறுலாம் பரப்பக்கூடாது, எந்த விதமான அவதூறுலாம் பரப்பிட்டாங்க இல்ல அவர் பொதுவா சொல்றாரு, இது பண்ணக்கூடாது, யாரும் பதிவெல்லாம் போடாதீங்க, பேஸ்புக்ல எல்லாம் யாரும் போராடாதீங்க, யார்ட்டையும் எந்த கட்சிக்காரங்கள்ட்டையும் நீங்க வம்பு வச்சுக்காதீங்கிற மாதிரி ஒரு பயம் கலந்த சொல்லியிருக்காரு. இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா, இப்ப பேஸ்புக்ல உள்ள தற்கொலைகள்லாம் கதறானுங்க. நம்ம வீடியோ போடுறோமா, நம்ம இவங்கள டீச் பண்ணணும் எல்லாம் போடல, அது உண்மை கிடையாது. நம்ம பொதுவா போடுறோம், நம்ம வந்து நாட்டு நடப்பு 4 பேருக்கு நல்ல மக்களுக்கு எடுத்து சொல்லாம இப்படி இருக்குதே நல்லா இருக்கமான்னு சொல்றோம். ஆனா இப்ப என்ன பண்ணுவாங்க, கதறுவாங்க இந்த கமெண்ட்ல வந்து. இந்த வீடியோ பார்த்தோன்னே எத்தனை பிபி ஏறுன்னு தெரியாது. அது மாதிரி அவங்க ஓப்பனாவே திட்ட ஆரம்பிச்சாங்க. அவங்களே வந்து நிறைய பதிவுகள் நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன். பதிவே வந்து விஜய் ரசிகர்கள் வந்து டிவிக்கு உறுப்பினர்கள் வந்து போடுறாங்க, என்ன ஒரு பாட்டில் இப்படி பண்ணிட்டு போறாரு, நம்மள அவ்வளவு கவனமா பேசுறாங்க, தளபதியை கழுவி ஊத்துறாங்க, நம்ம பதில் கூட போட முடியாதுன்னா அப்ப என்ன கூந்தலுக்கு நாம இருக்கணுங்கிற மாதிரிலாம் கத்திக்கிட்டு இருக்காங்க. இல்ல அதான் வழக்கு போட்டு மாவட்டத்திலே உள்ள தள்ளிடுறாங்க. இவருதான் படையில உட்காந்துறாரு, அப்படி எப்படி பேசுவாங்க. ஒண்ணும் இல்ல, போன தடவை பேச மாட்டாங்க. இப்ப இப்படி முடி வச்சுக்கிட்டு ஒருத்தன் தளபதி ஆணு கத்தனா மைக்க முடிச்சு அவன் என்ன பண்ணா, நம்ம யூடியூபர் 2 பேரை போய் மம்பளத்துக்கிட்டு என்னை பிடிச்சி உள்ள போடு, அண்ணன் மாவட்ட செயலாளர் அவர் இருக்காரு இவர் இருக்காருன்னா போய் போலீஸ் சீட்டு வந்துருச்சு. அவங்க என்ன பண்ணாங்க, சும்மா நார்மலான வழக்கு தான் கொடுத்தாங்க. மாதிரி நாங்க ஒரு நிருபர் மாதிரி இருக்கோம், நாங்க ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கோம், எங்களை வந்து பிரச்சனை பண்றாங்கன்னு அவங்க வழக்கு கொடுத்தாங்க. தூக்கிட்டு வந்து வச்சு அவனை கும்பி உள்ள தள்ளிட்டாங்க. அவனை காப்பாத்த எவனுமே இல்ல, அவனை யாருன்னே தெரியாதுன்ட்டாங்களாம். கட்சியோட தலைவர் விஜய் அவரை கேட்டுதான் ஒவ்வொரு முடிவுகளும் எடுக்கப்படுது. ஆனாலும் விஜய் அவர்கள் வந்து பனையுள்ள சேஃப்டியா இருக்காரு. அந்த கரூர் மாவட்டத்துடைய மாவட்ட செயலாளர் அந்த கட்சி நிர்வாகி வந்து இன்னைக்கு வந்து அக்யூஸ் ஆக்கப்பட்டிருக்காரு. அவங்களோட மனைவி கதறிக்கிட்டு நடுவுல நிற்கிறாங்க. இது என்னங்க இது கட்டமைப்பு? இது ஒரு கட்சியாங்க? கண்டிப்பா இது கட்சியும் கிடையாது, இது ஒரு கட்டமைப்பு கிடையாது, இது ஒரு திரைக்கவர்ச்சியில வந்த மோகம். அதனால தற்கொலை தம்பிகளுக்கு இனிமே திரும்ப நினைக்கிற தம்பிகள் வாங்க, திமுக கதவு திறந்திருக்கு. ஆனா வரலாற்றிலே வந்து இப்படி ஒரு பைத்தியக்கார கூட்டத்துக்குள்ள எங்களை வந்து அரசியல் பண்ற அளவுக்கு கொண்டு வந்து எங்களை விட்டு பாருங்க. சூழ்நிலை காலம் வந்து எவ்வளவு ஒரு சீர்கேடான ஒரு நிலைமையில கொண்டு வந்து தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் தமிழக இளைஞர்களையும் அந்த இளைஞர்களை பறி கொடுத்த அம்மாவே சொல்லுது, என் பையன் அவருக்காக தான் போய் இறந்தாங்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை. நம்ம கூட இவங்க எல்லாம் வாழ்ந்துருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப எனக்கே பதறுது. இவங்க எல்லாம் நம்ம கூட, இந்த மனிதர்கள் நம்ம கூட இருந்து ஒண்ணுமே தெரியாம இருந்திருக்காங்க பாருங்க, நம்ம கூட வாழ்ந்துருக்காங்க பாருங்க, சக மனிதர் போய் வாழ்ந்துருக்காங்க பாருங்க. இவங்க ஒரு தற்கொலைங்கிற ஒரு இனமாக இவங்க அங்கீகரிச்சு ஃபியூச்சர்ல எல்லாம் கவுன்சில் என்னன்னா, இவங்க தற்கொலைன்றதுக்கு என்ன ஒரு பெரிய அடையாளம்னா, என்னமோ இந்த விஜய வந்து கட்சி ஆரம்பிச்சு சொன்னதே திமுக தான் மாதிரியும், விஜய் போய் கரூர்ல கூட்டம் போட சொன்னதே திமுக தான் மாதிரியும், அந்த கூட்டத்தை வந்து இந்த இடம் தான் இந்த நேரம் தான் எல்லாமே திமுக முடிவு பண்ண மாதிரியும், இந்த விஷயங்களுக்கு எல்லாம் விஜய்க்கு எதுவுமே சம்பந்தம் இல்லாத மாதிரியும். சரி, அப்ப திமுக வீட்டுல அவரு வந்து நேற்று வெளில நம்ம துணை முதல்வர் ஏங்க கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறாரா, இங்க ஒரு பேசிட்டு இருக்கான், ஒரு எம்எல்ஏ இறந்துறாரு, அங்க வராரு, அடுத்து தஞ்சாவூர் போய் தஞ்சாவூர் மக்களை பாக்குறாரு, மறுபடியும் போய் அங்க பாக்குறாங்க காவாய் தூர்வாகிட்டு இருக்காருங்க. தமிழ் நடந்து போயிட்டு இருக்காரு. ஒன்றிய அரசாங்கமும் சொல்லிருச்சு தாவேகா மேலதான் தப்பு, 3 அக்யூஸ்டுங்க மேல இன்னைக்கு கேஸ் போட்டிருக்காங்க, ஒன்றிய அரசு கேஸ் போட்டிருக்கு, டிவிகே மேலதான் தப்புன்னு கேஸ் போட்டிருக்காங்க, தகவல் வந்துட்டு இருக்கு. முதல்ல விஜய் அவர்கள் வந்து இந்த 41 குடும்பத்துக்கும் பணத்தை 20 லட்சத்தை கொடுத்து சேர்த்துட்டாங்க இல்லையா? 39 சொல்லிருக்காங்க.
ஏன் அந்த மீதி 2 பேர் வந்து அவங்க அவங்க கட்சி சாராதவங்களாம், சும்மா வேடிக்கை பார்க்க வந்தவங்களாம். அப்ப மக்களுக்கு பாதிப்பானா பிரச்சனை இல்லையா? வேற நான் என்ன சொல்றேன், பிரச்சனை இல்லையா? நான் பார்த்தா அடிபட்டா பிரச்சனை இல்லையா? நான் ரொம்ப ஒரு சிம்பிளான உதாரணம் சொல்றேன். இப்போ மக்கள் வந்து இல்லத்தரசிகளுக்கு 1000 ரூபாய் திமுக வந்து அறிவிச்சது. தமிழ்நாடு அரசு இப்ப திராவிட மாடல் ஆட்சி செய்வாங்க. நம்ம முதல்வர் என்ன பண்றாரு, எல்லாத்துக்கும் 1000 ரூபாய் கொடுக்குறாரு. நான் கேட்கிற திமுக உள்ளவங்க மட்டும் 1000 ரூபாய் வாங்குறாங்களா? அம்மா உணவகம், நம்ம ஏன் நம்ம ஆட்சியை மட்டும் சொல்லல, அம்மா உணவகம், அம்மா உணவகத்துல ஏடிஎம் கேட்கறாங்க மட்டும் தான் போய் சாப்பிடுறாங்களா? அப்ப ஒரு திட்டம் அறிவிக்கிறாங்க அப்படின்னா அது எல்லாத்துக்குமானது தானே. அப்ப இவங்க பாதிக்கப்பட்டு உயிரிழந்த 2 பேரையே வந்து நீ ஆளு கிடையாதுன்னு ஒதுக்குறான் அப்படின்னா இவன் நாளைக்கு வந்து ஆட்சிக்கு வந்துட்டா தமிழ்நாடு வந்து கையில கொண்டு போய் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு எப்படி வந்து பொது எல்லாருக்குமான ஆட்சியை கொடுக்க முடியும்? மாவட்ட செயலாளரையே மாட்டி விட்டாரு, இவரு போய் பணியூர்ல உட்காந்துக்கிட்டாரு. ஏங்க மாவட்ட செயலாளர் தான் எல்லாம் ஒன்னாக நம்பர் பயந்தாரிங்க, அவன் ஒன்னாக நம்பர் பயந்தாரிங்க. எப்படிங்க நீங்க எந்த நேரத்துல சொல்றீங்க? படத்துல பாக்குற விஜய் நீங்க படத்துல சுறா கத்தி அப்படி அடிப்பாரு, அந்த விஜய் நினைச்சீங்களா? அதெல்லாம் குஷி ஆனந்த்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து என்ன சொல்லிருக்காரு, இந்த ஏற்பாட்டுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை, கட்சியே என்னன்னு தெரியலங்கட்டு 17 நாள் தலைமறைவா இருந்து அவங்கள தேடாத தேடு இல்ல. தமிழக காவல்துறை வந்து எவ்வளவோ பெரிய அக்யூஸ்ட், தீவிரவாதி எல்லாம் ஏகப்பட்ட ஆட்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா குஷி ஆனந்த கண்டுபிடிக்க முடியலங்க. அந்த அளவுக்கு கடல்ல இருக்கானெல்லாம் தெரிவிட்டு இருந்தாங்க. இவங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் தமிழ்நாடு வந்து தமிழ்நாட்டு மக்களும் தமிழ்நாடு அறிவார்ந்த மாநிலம் எல்லாரையும் வந்து ரொம்ப கூர்நோக்கி பார்த்துட்டு இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியல. இதெல்லாம் 2026 கண்டிப்பா வெளிப்படும். எங்களோட தொடர்ந்து எங்களோட ஓரம் போட்ட யூடியூப் சேனலுக்கு ஆதரவு தாங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, தற்கூரி வந்து கீழே திட்டுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.